ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் நெட்ஃப்ளிக்ஸில் 8 எபிசோடு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய தொடர். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் அப்படின்னதுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது பியர்ன்றதே எனக்கு ஞாபகமே இல்லை. நான் என்ன நினச்சேன், அந்த கின்னஸ் தான் எனக்கு ஹவுஸ் ஆஃப் கூட எனக்கு கின்னஸ் இருந்துமே அந்த கின்னஸுக்கு வந்து எப்படி வந்து அவார்டெலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு அதுக்கு பின்னாடி போல இருக்குது. அது எப்படி யார் தோற்றுவிச்சாங்க அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் வந்து ஒரு பியர் கம்பெனி, அதுவும் மிக முக்கியமாக அயர்லாந்து டப்ளினில் அந்த பியர் கம்பெனி எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, அந்த உருவாக்கத்தில் அது உலக நாடுகள் எப்படி புகழடைஞ்சதுன்றத நீட்டி முழங்கி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு வெப்சீரிஸாக எடுத்திருக்காங்க. இதற்கான ஒரு விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக ஹைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், ஸோ விரிவான பார்க்க ஸ்ட்ரெயிட் டு தஸ். இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் இந்த வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சில சீரிஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஓட்டி பார்க்க மாட்டோம், 10 செகண்ட் தள்ளி பார்க்க மாட்டோம். ஸோ சில சீரிஸ் அப்படியான ஒரு நேர்த்தியான ஒரு ஃப்ரேம் கம்போசிங், சீன் கம்போசிங் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி பார்த்தது வந்து பீக்கி பிளைண்டர்ஸ். இந்த சீரிஸ் வந்து ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னும் போது, யார் இந்த சீரிஸை இயக்குனாங்க அப்படின்னும் போது ஸ்டீவன் நைட் அவர் தான் பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து இயக்குனாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் நான் பார்த்தேன். செகண்ட் சீசன், தேர்ட் சீசன்லாம் பார்க்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அப்போ வந்து அதை பார்த்து உடனே பண்ணணும்ல, இந்த மாதிரி நான் பார்த்து பண்ணாத சீரிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த கம்போசிஷன், இந்த இடம், முக்கியமா இங்கிலாந்து வந்ததுக்கு பிறகு அந்த வீடுகள், அந்த தெருக்கள், இதெல்லாம் நம்ம வந்து கார் பஸ் ஓடுறதுக்கோசரம் அவனுக்கு எதுவுமே மாத்தல. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜில் நேற்று வந்து ட்ரெயின் போகுது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சுல ஒரு பிரிட்ஜில், அந்த ட்ரெயின் இப்போ நேற்று போகுது. 200 வருஷத்தை கொண்டாடுறான். அவன் பழமையை எங்கேயுமே மாத்தல. இப்போ நம்ம ஊரில் வந்து மவுண்ட் ரோடுன்னு இப்போ நீங்கள் தனியாக செட்டு போட்டு எடுக்கணும். 1950 மவுண்ட் ரோடு எப்படி இருந்ததுன்னா நீங்க செட்டு போடணும். ஆனா இங்க பொறுத்தவரையிலும் நீங்க செட்டே போடணும். லண்டனோட நீங்க மாறி இருக்கலாம், நிறைய கிராப்பர்ஸ்ல ஸ்கை கிராப்பர்ஸ்லாம் வந்திருக்குது. பட் இங்க வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுவும் மிக முக்கியமாக கண்ட்ரி சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அதே அமைப்பு, வீடு எதுவுமே மாற்ற மாட்டோம். அதனால இந்த லண்டன் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிரிட்டிஷ் சீரிஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாலாம் பார்க்கும்போது இன்னும் அந்த ஊர்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம அங்க இருக்கிறோம்ல, பாக்குறோம்ல. அதனால சோ இந்த வெப் சீரிஸ் நான் வந்து பார்க்கும்போது அந்த சீன் கம்போசிங், இந்த இடம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த ஃபேக்டரி அப்படியே நம்ம பெரம்பூர் பின்னி மில்ல வந்து நீங்க பார்க்கலாம். ரைட், அந்த பெரம்பூர் பின்னி மில்லுடைய அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்க வந்து ஹவுஸ் ஆஃப் கின்னஸ்க்கான ஃபேக்டரியா இருக்கும். ஒரே மாதிரியான அமைப்பை தான் அவங்க உலகெங்கிலுமே பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா பின்னி மில் அவங்க தான் எடுத்து வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் நிறைய செட்டுலாம் சாங்லாம் எடுக்கிறோம்ல, 2 பில்டிங் இருக்கும், 2 பில்டிங் நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான செட்டு. ஏன்னா அது பீக்கி பிளைண்டர்ஸ்ல வந்து இதை நான் வந்து இந்த மாதிரியான ஷார்ட்ஸ், இந்த மாதிரி இடம்லாம் நான் பார்த்தேன்னா, ஸோ அவருடைய, அதாவது ஸ்டீவன் நைட்னுடைய இயக்கத்தில் தான் இந்த வெப் சீரிஸ் வந்திருக்குது. ரைட், இந்த வெப் சீரிஸ் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயர்லாந்து டப்ளின் நகரத்துல 1750களிலே வந்து பீர் தொழிற்சாலை பிரபலம். அவர் அங்கதான் பீரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கின்னஸ் பீர் வந்து அயர்லாந்து ஃபுல்லா பிரபலம். ஆனா இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டுல அயர்லாந்து இருக்கு. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ மதத்தில் 2 பிரிவுகள், கத்தோலிக் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட். இந்த 2 இவங்க வந்து ப்ராட்டஸ்டன்ட் வகுப்பை சேர்ந்தவங்க, அந்த பக்கம் கத்தோலிக். இந்த 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இதற்கு நடுவில் இந்த பியர் தொழிற்சாலையை வச்சு நடத்திக்கிட்டு வர மிகப்பெரிய செல்வந்தரான பெஞ்சமின் கின்னஸ் வந்து இறந்து போறாரு. அவருக்கு 4 பிள்ளைகள், 3 ஆண்கள், 1 பொண்ணு. முத பையன் பேரு ஆர்தர், 2வது பையன் பேரு வந்து எட்வர்ட், 3வது வந்து பொண்ணு வந்து ஆன், 4வது வந்து பெஞ்சமின். சோ 4 பசங்க. இந்த 4 பசங்களும் அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்துக்களை எப்படி பராமரிக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனைகள், அந்த வீட்டுக்குள்ளார நடக்கிற உறவுகள், கம்பெனியை எதிர்கொள்ற பிரச்சனைகள், எப்படி வந்து கின்னஸ் பியரை வந்து உலகமெங்கு எடுத்துட்டு போனாங்க, மிக முக்கியமாக நியூயார்க் எப்படி எடுத்துட்டு போனாங்கன்றதான் இந்த சீரிஸ் வந்து பேசுது. சோ இதுதான் இந்த சீரிஸ் கதை. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசெக்சுவல் கேரக்டர். அந்த கேரக்டர் அந்த காலகட்டத்தில், அதாவது 1968ல, அந்த காலத்தில் ஓரின சேர்க்கையாளர்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, கண்டுபிடிச்சாங்கன்னா 20 வருஷம். ஃபர்ஸ்ட் மரண தண்டனையா இருந்தது. 1960க்கு அப்புறம் தான் அது வந்து ஆயுள் தண்டனையா மாத்தினாங்க. ஓகே, இது மிகப்பெரிய சிக்கல்களை சந்திச்சது. இன்னொன்னு, ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிச்சு அந்த கோடையே மாத்தின ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு அறிவியலாளர், அவரு ஓரின சேர்க்கையாளர்ன்றதுனால அவர் வந்து அவருடைய திறமைகளை மதிக்கல. அந்த மாதிரியான சிக்கல்கள் இங்க இருக்கு. இது நான் சொல்ல வருது 2வது உலக போர்ல நடந்த சம்பவம். அப்ப அதை விட 100
வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி அதை ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அதுல ஒரு அந்த கேரக்டர் சொல்லுவோம், சபிக்கப்பட்ட ஆள் நானு அப்படின்ட்டு. காசு பணம் எல்லாம் இருக்கும், ஆனா உணர்வுகளுக்கான மதிப்பு இல்லாம போற இடங்களா இருக்கட்டும், அது ஆர்த்தர் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணும். அடுத்தது வந்து எட்வர்ட், அந்த பையன் வந்து ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்ல புத்திசாலியான ஆள். ஒரு நிர்வாக திறமைன்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பண்ணாம போனான்றது ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கூட. அதுக்கப்புறம் ஆன் வந்து அந்த வீட்டில் எப்பயுமே ஒரு தாய் கிழவி மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், இந்த குடும்பம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது. பெஞ்சமின் குடிகார பையன், அதனால அதுக்கு பிறகு வந்து அங்கே சொத்து எப்படிலாம் வருது போகுதுன்றது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் சொல்ல வர்றது வந்து இந்த வெப் சீரிஸ்ல நான் ரசிச்சது ஃப்ரேம் கம்போசிஷன் சொல்லுவோம். அந்த ஃப்ரேம் கம்போசிஷனாக இருக்கட்டும், சீன் கம்போசிஷனாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக 1968களில் அயர்லாந்துலையும் சரி இங்கிலாந்துலையும் சரி பெண்கள் எப்படி வந்து நிச்சயதார்த்தத்தின் மூலமாக அவங்களுடைய கனவுகள் எப்படி நொறுங்கப்படுது அப்படின்றது. ஏகப்பட்ட ஆசைகளோடு வளர்ற பெண்ணுகளை வந்து சொத்துக்காகவும் ஜாதி விஷயங்களுக்காகவும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டு காலி பண்ணிடுறானுங்க அப்படின்றத வந்து ரொம்ப, அதாவது எங்களுடைய வாழ்க்கை நான் வாழவே முடியலன்றத வந்து ரொம்ப சோகம் ததும்பிய விஷயத்தை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா மோதிரம் விஷயமா சொல்ற அந்த டயலாக்லாம் வந்து அவ்வளோ அற்புதமா இருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து எட்வர்ட் வந்து ஒரு புரட்சிக்கார பெண்ணை வந்து மீட் பண்ணுவோம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல. பீரை வந்து ஊத்தி அந்த பீரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற விஷயமா இருக்கட்டும், அந்த பொண்ணு பீரை எடுத்து குடிக்கும். அப்ப வந்து அனதர் ஒரு சாங் வரும். முக்கியமா இந்த வெப் சீரிஸ்ல நான் பாராட்டுற விஷயம், ரசிச்ச விஷயம், சாங்ஸ், மியூசிக்கும் சாங்ஸும் சான்ஸே கிடையாது. பீக்கி பிளைண்டர்ஸ்லயும் இந்த கம்போசிஷன் இருக்கும், இந்த சாங் இருக்கும். உண்மையிலே அரங்க மதிரட்டுமே இந்த மாதிரி. ஆனா அந்த விஷயங்களோட, அதாவது ஒரு துதிபாடலோட இல்லாமல் அந்த சிச்சுவேஷனுக்கான சாங்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு, இவனுடைய சாங்குடைய வரிகள் எப்படி தெரியுமா, நான் வந்து எங்க அண்ணன் இல்லாதப்ப நான் வீட்டுக்கு போனேன், நான் அப்போ வந்து எனக்கு காலில் முட்டியில் அடிபட்டு, இது வந்து அப்படியே பாட்டா போடுவேன். அப்ப நான் பேசுறோம்ல, நான் போகும்போது அங்க வந்து சோத்துல உப்பு போடாம எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அப்புறம் அழுதிட்டே வந்தேன், இது ஒரு சென்டென்ஸ், இது அப்படியே பாடுவானுங்க. ஓகேவா, இதான் அது வந்து சில பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா அந்த அனதர் அந்த பொண்ணு வந்து சரக்கு அடிக்கும் போது வர்ற சாங் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது ஒரு பொருந்தா காதல். அந்த பொருந்தா காதல் இதுல ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த ஷாட்டுக்கு வந்து வயலின் வந்து வாசிக்க வைக்கணும். அவ வந்து ஒரு பெரிய ஆளு, அவங்க கிட்ட வேலை செய்யறவனா வாசிக்க வைப்பா. அந்த சீன், அவ கண்ணுல இருக்கிற அந்த காமும் அந்த ஃபீல், நீங்க வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, எனக்கும் எதிராளிக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு கண்ணு சொல்லும். ஓகேவா, அது வந்து அந்த சீன் அந்த வெப் சீரிஸ்ல நிச்சயமா அந்த கேரக்டர் வந்து நான் வந்து என்னால மறக்கவே முடியல. இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப அழகாக்கிறதுல அந்த பெண்ணும் ஒருவர், டெனிலி கேலிகன். இவங்க தான் வந்து லேடி ஓவியா ஹெட்ஜஸ், அந்த பணக்கார தோரணையோட வேலைக்காரன் அணுகிற அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பரா, அந்த சீன், அந்த வயலின் சீன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ஓரின சேர்க்கை கணவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவான். அப்ப வந்து நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், சத்தம் வெளியே கேட்காம இருக்கணுன்ற மாதிரி நீ செய்யணும்ட்டு. ஆனா வயலின் சத்தம் வெளியே கேட்குது, வேலைக்காரங்களுக்கு கேட்குதுன்ற மாதிரியாக பேசுற அந்த சீனும் சரி. எட்வர்டும் அந்த புரட்சி பெண்ணும் ஒரு நைட்டு சந்திப்பாங்க அந்த ரூம்ல. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், ஐயோ இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ கடவுளே நீ இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் மனசுல வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அந்த சீன்லாம் வந்து அந்த கம்போசிஷன் அவ்வளவு சூப்பரா இருந்துங்க. அதே மாதிரி அந்த லேடி ஓவியா கேரக்டர் வந்து வேலைக்காரங்களோட மேட்டர் முடிச்சு ஹேட்டை தூக்கி போடும். அவன் சொல்லுவான், இங்கேருந்து நான் ஊழ்ந்தானே செத்துருவேன், நீ செத்தானே இன்னொருத்த வர போறான் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வந்து வேலைக்காரர்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்ற அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. முதலாகத்தான் கின்னஸ் கம்பெனி தான் வந்து பென்ஷன்ற ஒரு விஷயத்தை எட்டு வருது. அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகளை வந்து அவங்க தான் முதல்ல கட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று பதிவாக இருக்கு. அந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும்போது, ஓ நீங்க தான் பென்ஷன் ஸ்கீம் எடுத்து வந்தீங்களா, நீங்க தான் வந்து குடியாளர்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு சீன் ரொம்ப நல்ல சீன். அதாவது இனிமேல் நீ என் வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்காரங்க ஒரு 10 ஷெல்லிங் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அந்த காதல் முடியும் போது அந்த பொண்ணு சொல்லும், இதை நீ செஞ்சிரு, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, 10 ஷெல்லிங்கும் மிச்சப்படுத்திக்கோன்னு சொல்ற இடம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதற்கான கிரியேட்டர் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ்னுடைய இயக்குனர் ஸ்டீவன் நைட் தான். ஆனா இந்த படத்தை வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து டாம் ஷாங்க்லாண்ட் அண்ட் மௌனியா அக்கி, இந்த 2 பேரும் தான் இதுக்கான டைரக்டர்ஸ், எபிசோட் டைரக்டர்ஸ். அவங்க தான், கிரியேட்டர் வந்து அவர் தான். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமா வந்து கண்டிப்பாக வயது வந்தவருக்கு மட்டும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்குது. பட் ஆனா ஒரு ஃப்ளோவில் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றையும் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் 1968 காலகட்டத்துக்கு அயர்லாந்து டப்ளின்ல அந்த குளிரோட போய் ரசிக்கிற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ். டோன்ட் மிஸ் இட். எக்ஸலண்ட், மார்வலஸ். மிக முக்கியமாக டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சினிமா லவர்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸலண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ், ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ். டோன்ட் மிஸ் இட். ஓகே, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி நீங்க பார்த்த சீரிஸா பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.